ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 பொருத்தம், இந்த நட்சத்திர பொருத்தம்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்காதீங்க. அதில் ஒன்றுமே இல்லை. அது வந்து சிம்பிளி வேஸ்ட்டு. ஒரு ஜாதகத்தில் மெயினாக செக் பண்ண வேண்டியது லக்னம். 2 பேரோட லக்னம். யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க 2 பேரோட லக்னம் பார்க்கணும். அந்த லக்னம் வந்து பர்டிகுலராக வந்து லக்னத்தை யார் தொடர்பு கொள்கிறா, அந்த லக்னம் வந்து சுபரோட லக்னமா இல்லை அசுபரோட லக்னமா, அதாவது குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் வந்து சுபர் லிஸ்ட்லையும், மீதி இருக்கிற கிரகங்கள் வந்து அசுபர் லிஸ்ட்லையும் வந்துருவாங்க. அப்போ அந்த லக்ன பொருத்தம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சுபரோட லக்னத்துக்கு சுபரையும் அசுபரோட லக்னத்துக்கு அசுபர்களையும் பொருத்தணும். அதே மாதிரி அசுபர் லக்னத்தில் சில இடத்துல வந்து சுபர்கள் உட்காந்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக சிம்ம லக்னத்தில் வந்து குரு உட்காந்துருப்பாரு. அப்போ என்னன்னா அந்த தகுந்தாப்புல வந்து குணம் மாறும். அந்த குணத்துக்கு தகுந்தாப்புல இருக்கிற ஆளுகளை தான் பொருத்தணும். மல்லு கட்டுறவங்க 2 பேரையும் பொருத்திடலாம். ஆனால் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டரையும் ஒரு மல்லு கட்டுற கேரக்டரையும் நீங்கள் பொறுத்துனீங்க அப்படின்னா அது வந்து சேர்ந்து வாழ முடியாத ஒரு அமைப்பாயிடும். 2வது ராசி. இந்த ராசி வந்து கோச்சாரமுக்கு பார்க்குறோம். கோச்சாரங்கள் எதுக்கு பார்க்குறோம்? 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் வந்து ஜென்மசனி அஷ்டமசனியும் வந்துடக்கூடாது. ஸோ ராசி பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியம். லக்ன பொருத்தம், ராசி பொருத்ததுக்கப்புறம் தசாபுக்தி. ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தசாபுக்திக்கு ஏற்ப தான் செயல்கள் வந்து நடக்கும். ஸோ தசாபுக்தி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நல்ல டைம் நடந்துட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு வந்து பேட் டைம் நடந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 பேருக்குமே வந்து பேட் டைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சுக்கிறோம் சண்டை போட்டு. ஸோ அது பண்ணக்கூடாது. அடுத்தது 5ஆம் இடம். ஸோ குழந்தை கேட்குறீங்க இல்லையா, ஸோ குழந்தைக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா, என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது 2, 6, 10ஆம் பாவகம். ஸோ பணம் வந்து இந்த 2, 6, 10ஆம் பாவகம் வழியாக தான் ஒருத்தர் கிடைக்கும். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத இதை வச்சு சொல்லிடணும். அடுத்து தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் சனி அதனால் ஏற்படக்கூடிய தோஷம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த கிரகங்கள் இப்போ சொன்ன இந்த தோஷம் தரக்கூடிய கிரகங்கள் 2, 8, 1, 7, 12ஆம் பாவத்தில் இருக்கான்றதாவே செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு திருமண பொருத்தம்ங்கிறதே பார்க்கணும். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. எல்லாத்துக்குமே முக்கியமாக குறைஞ்சது ஒரு 30 வருஷம் ஆயுள். ஒரு திருமணத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2 பேருக்கு ஆயுள் இருக்கணும் இல்லையா, ஆயுள் ரொம்ப முக்கியம். ஸோ ஆயுள் இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே செக் பண்ணி தான் நம்ம ஒரு மேரேஜ் மேட்சிங்கே பண்ணணும்.